ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ராஜானா லாஃப்ட்டும் நம்ம லாஃப்ட்டும் உள்ள பேடுங்க கொஞ்சம் மஞ்சகன் பேடுங்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போடுறதுக்கு. இதில் சில புறாங்க இப்போ இருக்கும், சில புறாங்கெல்லாம் சேல் ஆகிடுச்சு. அதுங்களை மென்ஷன் பண்ணி இந்த இதில் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது ஒரு கீரி மேல். இந்த மேலுக்கு ஒரு 4.5 வயசு இருக்குது. நம்ம ஸ்டாக் பேடில் உள்ளதான். இது நம்ம வீட்டில் இந்த மேல் இருக்குது. இப்போ நான் ஸ்டாக் பண்ணி இது பழைய வழி கீரி புறாங்க. இப்போ அந்த புறாங்க லைனேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மேலையும் இதுக்குள்ளே ஒரு ஃபீமேலையும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த மேலே நமக்கு தெரிஞ்சு நம்மள்ட்ட 4 வருஷம் இருக்குது. இதில் வந்து இன்னும் சிக்காக்கலை, அப்படி தான் இருக்குது. இதுக்கு தகுந்த ஃபீமேல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். இந்த பேர்டோட டெம்பரை பாருங்கள். கலரும் சரி, ஐசைனும் சரி, டெம்பரும் ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். ஐசைன்லாம் நல்லா பக்காவான பேர்டு. இது ஒரு கீரி ஃபீமேலு. அந்த கீரி வந்து சுத்த கீரி புறாவுக்கு வந்த புறா. இது இந்த ஃபீமேலுக்கு வந்து 2.5 வயசு இருக்கும். இது வெள்ளை புறாவில் குஞ்சானது. ஒரு கீரி ஆணுக்கும் ஒரு வெள்ளை ஃபீமேலுக்கும் குஞ்சான ஃபீமேலு. இது ஸ்டாக் பண்ண பேர்டு. இதை நம்ம பறக்க விட்டு பார்க்கல. அந்த மேலுக்காக நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மேக்ஸிமம் பேடும் ப்ரீடிங் பண்ணுறது 2 வயசுக்கு அப்புறம் தான் ப்ரீடிங் பண்ணுவோம். அப்போ தான் அதில் நல்ல லைனேஜ் டெம்பராக பேடு கிடைக்கும்னு சொல்லிட்டு. இது நம்ம ராஜாண்ண பேடு. இது அவட்ட நல்லா கேரண்டியாக பறந்த ஃபீமேலு. இதுக்கு ஃபீமேலுக்கு எல்லாம் 2.5 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி பேடு தான் அண்ணன் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த பேடெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ எதுவும் கையில் இல்லை. ஒரு மெமரிஸ்க்காக இந்த பேடை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மஞ்சக்கன்னு புறாங்களெல்லாம் இதெல்லாம் நாகப்பட்டினம் பழைய அசல் புறாங்களில் வந்த புறாங்க. இதோட ரெக்க பேட்டனு, அதோட கால் வரலாம் எல்லாம் பாருங்கள். சுத்தமாக இருக்கும் புறாங்க. அதை ரெக்க பேட்டனு எல்லாமே. இது ராஜான நண்பர்கிட்ட போன வருஷம் பந்தயத்தில் ஒரு 9.5 மணி நேரத்துக்கிட்ட சாலிடாக பறந்த பேடு, சீல் வாங்கி பறந்த பேடு. இந்த மேலும் நம்ம இப்போ ஸ்டாக்கில் தான் இருக்குது. இந்த மேலே நம்ம நண்பர்கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம பாண்டிச்சேரியில் நண்பர் இந்த பேடை நம்ம டெந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபீமேலும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். கேரண்டியான பேடாக கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபீமேலு. இதை ப்ளூ மூக்கில் இது பழைய வழி அந்த ரெக்கர் பிளைனில் வந்த ஃபீமேல். இதுவுமே நம்மள்ட்ட பறந்த புறாங்க தான். இதோட சிக்கும் போன வருஷம் நம்மள்ட்ட பறந்துருக்குங்க. நல்லா கேரண்டியான பறவை இருக்கும் இந்த ஃபீமேலும். இதையும் இப்போ நம்ம நண்பர்கிட்ட கொடுத்தாச்சு. நிறைய புறாங்க நம்ம இதுலேருந்து கொடுத்துட்டோம். ஒரு மெமரிஸ்க்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. இதோட ரெக்கப்பட்டெல்லாம் பாருங்கள். நல்லா காற்றுக்கு எதிர்த்து நின்று பறக்கக்கூடிய புறாவாக இருக்கும். இது அதோட போட்டிருக்க மேல். இந்த மேல் இன்னமும் ஒரு அண்ணன்ட்ட பறந்துகிட்ருக்கு. இப்போ விட்டாலும் இந்த புறா 8 to 9 hours முறைப்படி எடுத்தோன்னா புறா பறக்கும். அந்த மாதிரி பேடு இது. நல்லா சாலிடாக டெம்பராக பறக்கக்கூடிய பேடு. இதெல்லாம் பழைய அசல் புறாங்களை வந்த மஞ்சக்கன்னு புறாங்க. இந்த இதில் எல்லாம் கிழங்கா புறாவே மிக்ஸ் பண்ணாமல் மஞ்சக்கன்னு புறாவே ஒரே லைனாக மெயின்டைன் பண்ணார். மேக்ஸிமம் இந்த ரெக்கருப்பு மூக்கருப்பு எல்லாமே ஒரே லைன் புறாங்க தான். இது நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரிஜினல் ஸ்டாக் லைனு. இந்த ஃபீமேலுக்கும் அந்த 9 மணி நேரம் பறந்த ஃபீமேலுக்கும் மேலுக்கும் போட்டு தான் நம்ம நண்பர்கிட்ட கொடுத்துருக்கோம். ரொம்ப கிளாசிக்கான பேடு. இந்த ஃபீமேலில் நம்மள்ட்ட பேடே கிடையாது. அது வெளியே கொடுக்க மனசு இல்லை. இருந்தாலும் புறாங்க நிறைய ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட நம்ம அதை கொடுத்தாச்சு. இந்த பேரில் வர ஜென்ரேஷனாக நல்லா சபராசி உள்ள புறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா பறக்கும் இந்த புறாங்கன்னா. இது நம்ம பழைய காசின் வழி புறாங்க. இதில் நம்ம நண்பர்கிட்டே திருநெல்வேலியில் கொடுத்து இதில் புறாங்கன்னா உட்கார மாட்டுது. அந்தளவுக்கு டைமிங் இருக்கும் இந்த ஆணுக்கு. இந்த ஆண் நமக்கு ஒரு நண்பர் கிஃப்டாக கொடுத்தது பட்டால். அதை நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டோம் பறக்க விடாமல். இது நம்ம ராஜானனோட சப்ஜா லைனு. இது அவங்க வெளியிலேருந்து எடுத்த புறா தான். இதில் வந்து புறா வந்து ரொம்ப ஓவராக மேலே பறக்குதுன்னாங்க. காட்ட முடியாத அளவுக்கு புறா பறவை இருக்குது. அதனால் இதில் வந்து ஜதையை மாற்றி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அசல் சாம்பார் புறா வழியில் வந்ததுன்னு சொன்னாங்க. மலைக்கோட்டை கிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுத்தது அந்த பேர். இது ஃபீமேலோட விங் பேட்டர்ன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாடி கண்டிஷன்லாம் கிளாசிக்காக இருக்கும். இது அதே வழியில் வந்து ஒரு மஞ்சக்கன் மேல். அந்த லைனேஜ் மஞ்சக்கனில் உள்ள எல்லா லைனேஜும் ஒரே புறாங்க தான். ஒரே லைனில் வந்த பாருங்க தான். அது மூக்கருப்புலேருந்து எல்லாமே நல்லா நெஞ்ச நிமித்தெல்லாம் நல்லா கத்தி டைப்பில் இருக்கும் இந்த மேல். அது ரெக்க பேட்டர்னு எல்லாம் பாருங்கள். சிங்கிள் டைலில் கிளாசிக்காக இருக்கும் மேல். நம்மக்கிட்ட பேட்ஸ்லாம் சேல்ஸுக்கு நிறையா அவைலபிள் இருக்குது. யாருக்காவது வேணுன்ற பட்சத்தில் நம்ம பேட்ஸ்லாம் கொடுக்கலாம். சிக்ஸு வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அண்ணன்ட்ட அப்புறம் ராஜ்குமார் அண்ணன்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம சிக்ஸு கொடுக்கலாம். ஒரு பேடை பொறுத்து தான் ரேட்டு. எல்லோரும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நம்ம நாகப்பட்டினம் ரேசிங் நோட்டீஸ் ஒன்று நம்ம இதில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அதை அப்லோட் பண்ணுறதுல பெருமையாக இருக்குது. அதுபோல் எல்லோரும் நமக்கு வந்து பேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பர்சனல் சாட்டில் மெசேஜ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது போல் சேல்ஸ் அப்டேட் நம்ம சேனலில் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் லாஃப்ட் அப்டேட்டும் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஃப்டோட ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.